திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. பொதுவாக இந்த கடவுள் வழிபாடு, சிவ வழிபாடு அப்படிங்கிறத எல்லோருமே விரும்பி செய்கின்றோம் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. நம்ம தேடி தேடி ஐயனை போகிறோம் இல்லையா? ஐயனை தேடி தேடி அலைந்தால் உணர்ந்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படின்னா நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக 40 வருஷமாக தேடி தேடி அலைகிறேன், இன்னும் என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது, அல்லது என்னால் அவரை அணுகக்கூட முடியவில்லை அப்படிங்கிற ஏக்கம் பல பேர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். உண்மையை உள்ளவாறு உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவனும் நம்மை நெருங்கி வர வேண்டும், இறைவன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா நம்மளாக தேடி அலைந்தாலும் இந்த பசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த பசுவாகப்பட்ட ஆன்மா இறைவனை தேடி தேடி அலைந்தாலும் இறைவனின் கருணை இல்லாது இறைவனை ஆன்மாவால் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல. அதே நம்ம வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தோன்னா நம்ம எல்லா ஆலயங்களுக்கும் போய் ஒரு உணர்வு அப்படிங்கிறதே கிடைத்திருக்காது. உணர்வுனா ஒரு திருப்தி அப்படிங்கிறதே அலைந்திருக்காது. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு வெறுமை நிலையாக இருக்கே, என்னால் எதையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, இல்லை இறை ஆற்றலை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, இந்த மாதிரி பல்வேறு வினாக்கள் மனதுக்குள்ளே எழுந்து கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது உண்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா இறைவனின் கருணை நம் மீது இன்னும் விழவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கருணையானது எப்படி நம் மீது விழும் அப்படின்னா அதற்கு திறந்த மனதுடன் நாம் இருக்க வேண்டும். திறந்த மனது அப்படின்னா இப்போ ஒரு சிலர் கோடிகளில் வீடு கட்டி கோபுரங்கள் மாதிரி வீடுகளை எல்லாம் கட்டி வாழ்வார்கள், இறைவனுக்கு நிறைய சேவைகளை செய்வார்கள். ஆனாலும் மனதில் ஒரு ஏக்கம், அந்த ஆனந்தம் இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் அவர்களிடம் இருக்கும். அடியேன் ஒரு சிலரை தான் குறிப்பிடுகின்றேன். அப்படி ஆனந்தம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனந்தம் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுப்பது. அந்த ஆனந்தமாக இருப்பவர்கள் இறைவனின் கருணையை பெற்றவர்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம். அதே போல் ஒன்றுமே இருக்காது, குடிசையில் தான் வாழ்வாங்க, குடும்பத்தில் 4-5 பேர் இருப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த இறைவனின் கருணையை பெற்றவர்களாக இருப்பார்கள். இறைவனின் கருணையை பெறுவதற்கு அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா கோடி கோடியாக பணம் இருக்குது, எல்லா கோவிலுக்கும் கொடுக்குறாங்க, அன்னதானம் நிறைய செய்கிறாங்க. அப்போ அவர்களுக்குத்தானே இறைவனின் கருணை கிடைத்திருக்க வேண்டும், இறைவனும் இறங்கி வந்திருக்க வேண்டும். ஏன் அவர்களுக்கு செய்யாத கருணையை குடிசையில் இருக்கும் ஒரு சிலருக்கு இறைவன் செய்கின்றார் அப்படின்னு கேள்வி கேட்டால், குடிசையில் வசிப்பதும் கோபுரத்தில் வசிப்பதும் அவரவர் கொண்டு வந்த கர்ம மூட்டையை பொறுத்து, அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் இறைவனின் கருணையை பெறுவதற்கு அந்த கர்மாக்கள் துணை நிற்குமானா கண்டிப்பாக கிடையாது. வாழ்கின்ற இந்த காலத்திலே நாம் எப்படி வாழ்கின்றோங்கிறத பொறுத்து தான் அந்த இறைவனின் கருணையை பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பல பேர் பலவிதமாக சொன்னாலும் இறைவனாக ஆட்கொள்ளும் பொழுது, இறைவன் சற்றே வளைந்து கொடுத்து இந்த உயிருக்கு கருணை அளிக்க வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் நம்மால் இறைவனை இறுக பற்றி கொள்ள முடிகிறது. மற்றபடி இல்லைன்னா இந்த பசு என்ன பண்ணும், அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. இந்த உயிர் இறைவனை தேடிக்கொண்டே இருக்கும். நாமும் தியானம் செய்வோம், தவம் செய்வோம், இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். ஆனாலுமே அந்த கருணை ஏன் கிடைக்கப் பெறுவதில்லைன்னா நம்முடைய மனதின் காரணமாக நாம் திறந்த மனதாக இருப்பது இல்லை. ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டு அது கிடைக்கவில்லை என்ற தாகத்திலே நாம் தகித்து கொண்டிருக்கும் பொழுது இறை கருணை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. அந்த மனது அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமானதாக இருக்கின்ற பட்சத்திலே, உள்ளம் கோவிலாக மாறுகின்ற பட்சத்திலே, உள்ளம் கோவிலாக எப்பொழுது மாறும்? களங்கமற்ற மனதாக இருக்கும் பொழுது, சலனமற்ற மனதாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடம் இறைவன் வசிப்பிற்கு ஏற்ற இடமாக மாறும். எப்பொழுது ஆலயம் தயாராகிறதோ அவ்விடத்திலே இறைவன் பிரதிஷ்டையாகி எல்லாத்துக்குமே அருள் தருவார் அல்லவா? அதே போல தான் நம்ம மனசு இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற இடமாக மாறும் பொழுது இறைவன் அந்த கருணையை நம் மீது காட்டுகின்றார், அவர் நம்மை ஆட்கொள்கின்றார். அவர் ஆட்கொள்ளும் பொழுது தான் உண்மையான ஆனந்த நிலை அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். மகிழ்ச்சிங்கிறது வேற.
ஆனந்த நிலை அப்படிங்கிறது வேற. ஆனந்த நிலை அப்படிங்கிறது இறை உணர்விலே ஒன்றி இருப்பது, நீங்காமல் இருப்பது, அதுதான் உண்மையான ஆனந்த நிலை அப்படின்ட்டு சைவ சித்தாந்தத்திலையும் சரி, நமது அறிஞர் பெருமக்களும் சரி அனைவருக்கும் எடுத்து கூறியிருக்கிறார்கள். அந்த ஆனந்த நிலை வேண்டுமென்றால் மனதானது சுத்தமானதாக இருக்க வேண்டும், தூய்மையானதாக இருக்க வேண்டும். மனதில் எப்படி தூய்மை, சுத்தம், இதை பற்றியெல்லாம் பேச முடியும் அப்படின்னா, இந்த மலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆணவ மலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆணவம் அப்படிங்கிற தன்மை பல விஷயங்களை பொறுத்தது. அப்போ என்ன அது அப்படின்னா, அந்த உயிருக்கு ஒரு அகங்காரத்தை அது கொடுத்து விடுமா. அந்த அகங்காரம், அந்த ஆணவம் நம்முடன் இருக்கிறது, அந்த மாயை சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கும் போது நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் மனதிலே குடிக்கொண்டு விடுகிறது என்று கூறுவார்கள். அப்படி ஒரு மனிதனுக்கு நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது அது இறைவனை உணர விடாது. இறைவன் எப்பொழுதுமே நம்மை பார்த்து கொண்டு தான் இருப்பார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஞானாசிரிய பெருமக்கள். எப்போவுமே பார்த்திங்கன்னா இறைவன் நம்மை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நம்ம இறைவனை பார்ப்பதில்லை. ஏன்? நான் என்ற அகந்தையில் இருப்பதன் காரணமாக, எல்லாம் நான் செய்வதன் மூலமாக இவ்வுலகத்திலே நடைபெறுகிறது, எனக்கு நடப்பது எல்லாம் நான் செய்வதன் மூலமாக நடக்கிறது அப்படிங்கிற ஒரு அகந்தையில் இருப்பதன் காரணமாக, நான் என்ற எண்ணம் மேலோங்குவதன் காரணமாக இறை உணர்வை உள்ளவாறு அறிவதற்கு நாம் தயாராக இல்லை என்பதன் காரணமாக இறைவன் நம்மை நேசிக்கிறார், நம்மை பார்க்கிறார் என்பதையே நாம் மறந்துவிடுகின்றோம். உண்மையை சொல்லப்போனால் அவர் பெரும் கருணையாளர், நமக்கு கருணையை வாரி வழங்குவதற்கு தயாராகத்தான் இருப்பார். ஆனால் அதற்கான வழியை யார் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றால் நாம் தான் ஏற்படுத்தி தர வேண்டும். நம்மால் அது முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். எப்பொழுது? மனம் தூய்மையாக இருக்கும் போது. மனம் எப்பொழுது தூய்மையாக இருக்கும்? அகங்காரம் இல்லாத பொழுது. அகங்காரத்தினால் என்ன உண்டாகும்? நான் என்ற ஆணவம் உண்டாகும். நான் செய்தேன், நான் செய்ததால் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது அந்த மனதானது தூய்மை கெட்டு போகின்றது. கோபம் வருகிறது, குரோதம் வருகிறது, மதம் ஆச்சரியம் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்பொழுது மனது அப்படிங்கிறது குப்பை கிடங்காக போகிறது. குப்பை கிடங்கிலே இறைவன் வருவாரா அப்படின்னா, அவர் சர்வவியாபி, எல்லா இடத்திலும் இருந்தாலும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார். எப்பொழுது வெளிப்படுத்துவார் அப்படின்னா தூய்மையாக மாறுகிறது, சலனமற்ற மனதாக மாறுகிறது. தண்ணீர் நீர்நிலைகளிலே நிரம்பி இருக்கிறது, ஒரு கல்லை போட்டால் சலனமாகிறது, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அமைதியாகிறது. காரணம், அது சலனம் இல்லாமல் மாறுகிறது. அது கண்ணாடி போல இருக்கும். அவ்விடத்தில் யாரேனும் சென்று முகம் பார்த்தால் அந்த முகமானது பிரதிபலிக்கும். சூரியனின் அந்த பிரதிபலிப்பு தண்ணீரிலே காண முடியும். இறைவனின் பிரதிபலிப்பை நம்மால் அந்த இடத்திலே உணர முடியும். எவ்விடத்தில்? தூய்மையான மனம் இருக்கின்ற இடத்திலே நம்மால் இறைவனை உணர முடியும். அப்படிங்கிற அந்த ஒரு அரும்பெரும் விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது. அப்போ இதையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்கின்றோம் அப்படிங்கும்போது இறைவனின் கருணை கிடைத்து விடுமா? மனதை தூய்மையாக நீங்கள் வைத்து கொண்டால் போதும், இறைவன் வளைந்து வருவார், இறைவன் இறங்கி வருவார். எதற்காக? நம் உள்ளத்திலே குடியேறுவதற்காக. அப்படி நம்மை அவர் ஆட்கொள்கின்றார் அப்படிங்கும் பொழுதுதான் நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். மாறாக நம் மனதை தூய்மை இல்லாமல் வைத்து கொண்டு நாம் தியானம் செய்தாலும் சரி, தவம் செய்தாலும் சரி, அன்னதானங்களை வாரி வாரி வழங்கினாலும் சரி, அது நல்வினை தீவினையில் போகுமே தவிர இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு மும்மலங்களை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சிவபக்தியில் செல்வதற்கான வழியை நீங்கள் தேடுகிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம பொருள் கொள்ளலாம். இப்போ இந்த ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்லக்கூடிய மும்மலங்களையும் விட்டொழித்தவர்கள் கண்டிப்பாக இறைவனை சரணடைந்தவர்களாக இருப்பார்கள். அந்த மும்மலங்களை பற்றி அறிந்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு பற்று பாசம் இல்லாமல் அதை மும்மலங்களையும் ஒழித்து விட்டோம் அப்படின்னா இறைவனை சரணடைந்து விட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி இறைவனை சரணடைந்து விட்டால் அவர்கள் யாருக்கும் பயம் கொள்வதில்லை, யாருக்கும் பயம் கொள்வதில்லை. இன்னும் சொல்லப்போனால் யமனே வந்து நின்றாலும் எவனை பார்த்து சிரிக்கின்ற தன்மையை அவர்கள் பெற்றுவிடுவார்கள் அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை. அது அவ்வளவு சாதாரணமாக அந்த தன்மையானது நமக்கு வாய்க்க பெற்று வருமா அப்படின்னா கடினம்தான். இப்போ மனசில் ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த நினைவுகள் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு நினச்சிக்கிட்டு இருப்போம், அப்புறம் மறந்துடுவோம். வேறு ஏதாச்சும் ஒரு பொருளை பார்க்கும்போது அது திருப்பி ஞாபகப்படுத்திவிடும். இது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் எம்பெருமான் சிவபெருமானை நம்ம வழிபட ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும்போது, எந்த நேரமுமே அவரோட நினைவாகவே நாம் இருக்கின்றோம் அப்படிங்கும்போது, எப்போவுமே சிவமந்திரத்தை தான் சொல்கிறோம், எப்போவுமே நம்ம சிவத்தை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த நினைவானது நம் மனதை விட்டு அகலாது. சாதாரணமாக ஒரு பொருளை பார்க்கும்போது ஏற்படுகின்ற பதிவு கொஞ்ச நாள் நம்ம காணாமல் போயிடும், திருப்பி அதை பார்க்கும்போது வரும்.
ஆனால் இந்த சிவமந்திரத்தை சொல்லும் போதோ சிவனை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலோ அந்த பக்தியானது எப்பொழுதுமே அந்த மனதை விட்டு அகலுவது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எந்நேரமும் சதா சிவமந்திரத்தை சொல்லிக்கொண்டு அவரை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனமே இறைவன் வசிக்கின்ற வசிப்பிடமாகின்றது. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி எந்த நேரமும் உங்களுக்கு சிவனை பற்றி ஞாபகமே இருக்குது, சிவனை பற்றியே பேசி கொண்டிருக்கின்றோம், சிவமந்திரங்களையே உச்சரித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கும்போது அது பெரிய விஷயங்க ஐயா. அந்த மனமானது சுத்தமாகிறது, இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற வசிப்பிடமாகிறது. அப்போ இறைவன் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டு விட்டார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த சிவரூபமாகவே இருப்பீங்க. எப்போவுமே அந்த பந்த பாசம் பற்றுக்களை எல்லாம் அழித்து இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலங்களையும் ஒழித்து இறைவனோட அந்த நிஷ்டையிலேயே அவரோட நினைவு நிலையே நம்ம அப்படியே காலத்தை கழித்து கொண்டிருப்போம். அதுவெல்லாம் அரும் பெரும் கருணை, இறைவனால் வழங்கப்பட்ட பெரிய வரம். எல்லாமே பேசிடலாம், இந்த ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து வெளிவந்து விடலாம் முயற்சி செய்யுங்கள்னு. ஆனால் அதற்கு அவரோட அருள் இல்லாமல், அவரோட கருணை பார்வை இல்லாமல் மாயை பற்றி உணர்ந்து கொள்ளவும் முடியாது. அந்த ஆணவம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து நம்மால் வெளியே வரவும் முடியறதில்லை. ஆனால் முயற்சி செய்து இறைவனை பற்றியே சதா நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மும்மலங்களையும் ஒழிப்பதற்கு வழி என்னன்னு கேட்டால் இறைவனோட மந்திரம் மட்டும்தான் உங்களுக்கு வழி, இறைவனோட சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு வழி. ஏன் அப்படின்னா எப்போவுமே இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் சரிங்களா, நீங்கள் வினை பயன் காரணமாக தான் அடுத்தடுத்த பிறவியானது வருகிறது. இப்போ இந்த கர்மத்தை ஒழித்து விடுவதற்கு நாம் இறைவனை பற்றியே சிந்தையில் இருக்கின்றோம்னா அவரவே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவராகவே நான் ஆகின்றேன். அப்படிங்கும் போது அந்த பிறவி சுழற்சியிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வாய்ப்பானது அங்கு ஏற்படுகிறது. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக உணர்ந்துக்கும் பொழுது அந்த சிவபெருமானோட கருணையை, அந்த சிவபெருமானோட அந்த ஆற்றல் நம்ம உணர்ந்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிறவி சுழற்சியிலிருந்து நம்மால் விடுபட்டு வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், திரும்ப திரும்ப சொல்கிறது தான், சிவமந்திரத்தை மட்டும் மனதில் ஜபித்து கொண்டிருங்கள், சிவனை மட்டுமே மனதார வழிபட்டு கொண்டிருங்கள், எந்நேரமும் சிவனை பற்றியே நினைத்து கொண்டிருங்கள். நல்லவர்கள் அருகில் வருவார்கள், சிவனடியார்கள் உங்களை நெருங்கி வருவார்கள். சிவத்தை பற்றிய பெரும் பெரும் அந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு அறியச் செய்வார் இறைவன். மற்ற எந்த விஷயமும் நமக்கு அதுக்கு வராது, மற்ற எந்த விஷயமும் இந்த மனசுக்குள்ளே போகாது. தீய எண்ணங்களுக்கான வழியே இல்லாமல் போகும், நல்லெண்ணங்கள் மனதில் உதித்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே சிவனை பற்றிய நினைவு, சிவனை பற்றிய சிந்தனையிலே இருப்பதன் மூலமாக உங்கள் உள்ளத்துள் அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர், சர்வேஸ்வரனாகப்பட்டவர் குடிக்கொள்கின்றார். அவர் குடிக்கொள்ளும் பொழுது உங்கள் உடலே கோவிலாகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டோம். அப்படின்னா அதை விட வேறு எதுவும் பெரிய சிறப்பு நமக்கு தேவை இருக்காது அப்படிங்கிறத நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அன்பர்களே, பெருமான வழிபடுறதுங்கிறது எல்லாத்துக்கும் பாக்கியம் கிடைச்சறதில்ல. ஆனால் சிவபெருமானை யாரெல்லாம் வழிபடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம உயரியதாக நினைக்கக்கூடிய தேவர்கள் நம்ம சிவபெருமானை வழிபடுவார்கள். அசுரர்கள்னு குறிப்பிடக்கூடிய அந்த நபர்களும் கூட யாரை வழிபடுகிறார்கள் அப்படின்னா நம்ம சிவபெருமானைத்தான் வழிபடுகிறார்கள். நமக்கு தெரிந்து மனிதர்கள் அனைவரும் வழிபடுவதும் சிவபெருமானையே. அதே வகையில் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள், சித்தர்கள், ஞானியர்கள் எல்லாருமே யாரை வழிபடுறாங்க? எல்லாமல்ல அந்த சிருஷ்டிகர்த்தாவாம் சிவபெருமானை வழிபடுகிறார்கள். இதையே திருமூலர் ஐயா தெளிவாக குறிப்பிடுகின்றாங்க. போற்றி என்பார் அமரர் புனிதனடி, போற்றி என்பார் அசுரர் புனிதனடி, போற்றி என்பார் மனிதர் புனிதனடி, போற்றியன் அன்புல் பொழிய வைத்தேனே அப்படின்ட்டு குறிப்பிட்றாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம் மனிதர்கள் எல்லாருமே வழிபடக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் அதைவிட பெரிது தேவர்களும் அசுரர்களும் கூட வழிபடக்கூடிய தெய்வம் யாரெனில் அது சாக்ஷாத் நம்ம சிவபெருமானைத்தான் குறிப்பிடப்படும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் வழிபடுகிறோம் அப்படின்னா மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் நாம். அதேபடி விதிவழி அல்லது இவ்வேளை உலகம் விதிவழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதிவழி நித்தலும் சோதி பிரானும் பதிவழி காட்டும் பகலவனாமே அப்படின்னு ஒரு பாடல் மூலியமாக தெளிவாக குறிப்பிட்றாங்க. என்னன்னா, இப்போ உலகத்தில் எந்த விஷயம் நடைபெற்றாலும் அது விதிவழி தான் நடக்கும். உங்களுக்கு இன்பம் வந்தாலும் விதிவழி தான் நடக்கும்,
உங்களுக்கு துன்பம் வந்தாலும் விதி வழி தான் நடக்கும். உங்களுக்கு என்ன நடந்தாலும் அது விதியின் பலனாகவே நடக்கிறது. அதில் எந்த மாற்றமும் வரப்போவது இல்லை. எழுதியபடியே எல்லாம் நடக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு வாய்ப்புனா என்ன வாய்ப்பு? இறைவனை வழிபடக்கூடிய வாய்ப்பு, இறைவனை சரணடையக்கூடிய வாய்ப்பானது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இறைவனை முழு மனதார ஏற்றுக்கொண்டு சிவபெருமானை நாம் வழிபடும் பொழுது கண்டிப்பாக இந்த வீடு பேறு இன்பத்தை பெறக்கூடிய வாய்ப்பை இறைவன் நல்குவார். ஏன்னா இப்போ நடைபெறக்கூடிய இன்பங்களை உங்களால் தடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் நல்லது நல்லது நடக்குது அப்படின்னா அதை உங்களால் தடுக்க முடியாது. ஏதாச்சும் கெட்டது நடக்கணுன்னாலும் அதை உங்களால் தடுக்க முடியாது. இல்லை, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணுன்னாலும் சரி, அது இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது. அது விதியின் வசமாக எல்லாமே அப்படித்தான் நடந்தும் தீரும். அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு வீடு பேர் இன்பம் அடைய வேண்டும் அல்லது முக்தி நிலையை அடைய வேண்டும், இறைவனின் பாதத்தை சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வருகிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி இறைவனை வழிபடுதல் தான், அவரை போற்றி புகழ்வது தான், அவரையே நினைத்து கொண்டிருத்தல் தான், அவரையே புகழ்ந்து கொண்டிருப்பது தான், அவரை பற்றிய எண்ணங்களிலேயே திளைத்து கொண்டிருப்பது தான் அதற்கான வழி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்குமே பார்த்தா கிடைக்கிறது இல்லை இந்த அரும்பெரும் பாக்கியம். அதை மீறி நமக்கு இந்த வாய்ப்பானது கிடைக்க பெற்றிருக்கிறது என்னும் பொழுது அது இறைவனே நமக்கு கொடுத்த வரம். நம் மீது அவர் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பல்லாயிரம் கோடி பேர் இந்த பூமியில் வாழ்ந்து போயிட்டாங்க, சுவடுகள் இல்லாமல் அழிந்து விட்டார்கள், இருந்ததற்கான அடையாளமே தெரியவில்லை தான். இப்போது வாழ்கின்றவர்களின் நிலையும் அதுதான். ஆனால் எத்தனையோ மகான்களும் ரிஷிகளும் ஞானிகளும் இறைவனின் அருமை பெருமைகளை புரிந்து கொண்டு அவரதின் திருப்பாதத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது சென்று சரணடைந்து விடுகிறார்கள். அப்படிங்கும் போது அந்த அரும்பெரும் பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்றால் எந்த காரணமும் இன்றி, எந்த ஒரு சந்தேகமும் இன்றி இறைவனின் திருப்பாதத்தை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவரின் நாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, அவரையே மனதில் நினைத்து உருகி உருகி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, அவரையே நினைத்து உருகி உருகி ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது, சதா அவரின் பெருமையே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றியே எப்பொழுதும் நினைத்து கொண்டு, இந்த பிரபஞ்ச இயக்க ஆற்றலை பற்றியே சிந்தித்து கொண்டு, இதுக்கெல்லாம் மூல காரணமான சாட்சாத் தந்த சிருஷ்டிகர்த்தாவாம் நாம் சிவபெருமானையே எப்பொழுதும் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கும் போது கண்டிப்பாக நமக்குள் ஏற்படுகின்ற மாற்றமானது அலாதியானதாக இருக்கும். இந்த பிரபஞ்ச இயக்கம் அப்படின்னு சொல்கிறது இறைவனின் திருநடனத்தால் நிகழக்கூடியவை அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தது தான். எல்லா பொருட்களும் ஓய்வில்லாமல் இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், அது ஓய்வு நிலையில் இருக்குதுன்னு நினச்சோம்னா அதுக்குள்ளே இருக்கிற அணு இயங்கி கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நடராஜர் தத்துவம். அப்போ அவ்வளவு பெரிய ஆற்றலை ரொம்ப எளிதில் நமக்கு புரியும் வண்ணம் நமது முன்னோர்கள் நமக்கு எடுத்து இயம்பி இருக்கிறார்கள். அப்படிங்கும் போது அதை சரியான முறையில், அதை சரியான கண்ணோட்டத்தில் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது உண்மையாக இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பற்றி ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னை பற்றி அவர் அறிந்திருக்க வேண்டும், தனக்குள் இருக்கின்ற சிவத்தை பற்றிய புரிதல் அவருக்கு இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது அண்டத்திலும் பிண்டத்திலும் என்ன நடக்கிறது என்பதை அவரால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதே ஞானியர்கள் நமக்கு குறிப்பிடுவது. அவ்வளவு சிறப்பான விஷயங்களை, அவ்வளவு சிறப்பான எண்ணங்களை நமக்குள் உண்டாக்கி கொள்ளும் பொழுது, எல்லா ஜீவராசிகளிலும் நாம் சிவத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு உன்னதமான நிலையை நமக்குள் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்பர்களே. வாழும் பொழுதும் சரி, வாழ்ந்த பின்னும் சரி, இந்த ஆன்மா அல்லது எனக்குள் இருக்கின்ற இந்த சிவம் எப்பொழுதுமே சிவத்தை தான் நினைத்து கொண்டிருக்கும், அவரையே நினைத்து உருகி கொண்டிருக்கும். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லாமல் சிவனை பற்றி கொண்டவர்கள் வீட்டு பேரிற்கான வழியை பெறுகிறார்கள், வீடு பேர் பெறுவதற்கான வழியை பெறுகிறார்கள். அதுவும் இறைவனின் அரும்பெரும் கருணையிலாலே நிகழ்கிறது. அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பர்களே. சிவனை வழிபடுவது பல்வேறு ஜென்மங்கள் எடுத்து அதில் கிடைத்த புண்ணியத்தின் காரணமாக நமக்கு கிடைத்திருக்கின்ற அரும்பெரும் வாய்ப்பு. வேறெங்கோ பிறந்திருந்தால் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்குமான கிடைக்காது. புண்ணிய பூமியாம் பாரத பூமியில் பிறந்திருக்கின்றோம்.
சைவ நெறியை தலையாக கொண்டு வாழ்கின்ற குருமார்கள் நிறைய பேர். அவர்களின் வழிகாட்டுதலை நாம் பெற முடியும். அவர்களின் வழிகாட்டுதலின்படி செல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த சைவ நெறியில் குறிப்பிட்டிருக்க எல்லா நல்ல விஷயங்களை பற்றியும், பிரபஞ்ச இயக்கத்தை பற்றியும், உடலின் இயக்கத்தை பற்றியும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உடலையும் கோவிலென கூறுவது நம் சைவ சமயம் மட்டுமே. உடலையும் பாதுகாக்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அதனுள்ளே குடிகொண்டிருக்கின்ற பரம்பொருளை உன்னால் தரிசிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுவதும் இந்த சமயம்தான். அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அந்த அன்பே வடிவமாக இருக்கின்ற சிவபெருமானை நம்முள் தரிசிக்க முடியும். அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்குள்ள பக்தி வந்தது அப்படின்னா எப்படி வந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பதில் சொல்லுங்கள். எப்படியோ ஏதோ ஒரு வயசில் உங்களுக்கு பக்தி ஏற்பட்டிருக்கும். எந்த கடவுளின் மீதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்களுக்கு பக்தி எப்படி வந்தது அப்படின்னா எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, யாராச்சும் சொல்லியிருப்பாங்க. ஏதாச்சும் ஆலயத்துக்கு போய் ஏதாவது ஒரு உணர்வுகளை நாம் உணர்ந்திருப்போம். ஏதாவது ஒரு மாற்றமானது ஏற்பட்ட பிறகு அந்த தெய்வத்தின் மீது ஒரு பிடிப்பு ஏற்பட்டிருக்கும். அப்படி ஒரு வகையில் உங்களுக்கு பக்தி உண்டாயிருக்கலாம். இப்போ ஒருத்தர் சொல்வதனால், இப்போ குரு உபதேசமே கொடுத்தாலுமே கூட, இல்லை குரு அல்லாமல் நீங்கள் நிறைய பேரோட சத்சங்கத்தை கேட்குறீங்க, இல்லை நிறைய விஷயத்தை கேட்டு உங்களுக்குள் பக்தி உண்டாவது போல் நீங்கள் உணர்கிறீர்கள் அப்படின்னா அது மிகவும் ஆழமானதா, அந்த பக்தியானது நிலையாக இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி கேட்டோம் அப்படின்னா பதில் நீங்கள் தான் சொல்லணும். அது ஆழமானதா, அவ்வளவு பிடித்தமாக இருக்க முடியுதா அப்படிங்கிறத. இயல்பாகவே ஒரு விஷயம், பிறர் சொல்ல நான் கேட்கின்றேன், பிறர் சொல்வதை நான் கேட்கின்றேன், அதன் வகையில் நான் இந்த தெய்வத்தின் மீது பக்தி செலுத்துகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது, அவருக்கு சொன்னவர் இருக்கார் இல்லையா. இப்போ நான் ஒருத்தட்ட கேட்டிருக்கேன், கேட்டதன் மூலமாக சில அதிசயங்களை பார்த்து நான் ஒரு தெய்வத்தை விடாப்பிடிவாதமாக பிடித்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கும்போது, நான் கேட்டவரோட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர், இன்னும் ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு பெற்றவராக என் கண்ணுக்கு தெரிபவர், இந்த கடவுளை வேண்டாம், மாறாக நீ இந்த கடவுளை தொழு அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கும்போது என் மனது அங்கே போகுமா போகாதா, போகுமா போகாதான்னு நீங்கள் தான் யோசித்து பார்த்துக்கணும். அப்போ பிறர் சொல்வதினால் ஒரு இறைவன் மீது நமக்கு உண்மையான பக்தி உண்டாகி விடுமா அப்படின்னா, பிறர் சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தால் எந்த தெய்வத்தின் மீதும் நிலையான பக்தியானது உண்டாகாது. இது அப்பட்டமாகவே நம்ம சொல்லலாம். என்னடா இப்படி சொல்கிறோன்னு நினைக்க வேண்டாம். இதையெல்லாம் தாண்டி இப்போ சிவபெருமான் மீது அன்பு வைத்திருக்கின்றோம், சிவபெருமான் மீது பக்தி செலுத்துகிறோம் அப்படிங்கும் போது பிறர் சொல்லி உங்களுக்குள் அந்த சிவபெருமானின் மீது பக்தி வந்ததா, அவரை நீங்கள் அப்பாவாக ஏற்றுக்கொண்டீர்களா, தந்தையாக ஏற்றுக்கொண்டீர்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்களேன். அறிமுகப்படுத்தி வைத்திருப்பார்கள். என்னவென்றே தெரியாத அந்த சூழ்நிலையில், சிவபக்தினா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் அந்த சிவபக்தியை பற்றி உங்களுக்கு எடுத்து கூறியிருப்பார்கள். அல்லது ஏதோ ஒரு தருணத்தில் உங்களுக்கு அதை பற்றின தெளிவை உண்டாக்கி இருப்பார்கள். அதே போல் நிறைய பேர் அவங்க தெய்வத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி நீங்கள் எப்படி இறைவனை சிக்கனை பிடித்தீங்க அப்படிங்கிறத கேள்வி கேட்டோன்னா, எப்பவும் ஒருவர் சொல்வதால் வருகின்ற பக்தியை விட உள்ளார்ந்த உணர்தலினால் வருகின்ற பக்தியே சால சிறந்தது. இப்போ இறைவன் அப்படிங்கிற கோட்பாடு அப்படிங்கிறது உலகளாவியது. அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் இறைவன் ஒருவரே அப்படிங்கிற கோட்பாடு அது அசைக்க முடியாத நியதி. ஒரு பொருள் இருக்கிறது என்றால் உருவாக்கியவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இவ்வளோ பெரிய அண்டம், பேரண்டம், பிரபஞ்சமெல்லாம் இருக்கிறது என்றால் யாரோ ஒருவர் தோற்றுவித்தவராக இருக்க வேண்டும். அவரையே நாம் இறைவன் என்கின்றோம், சிவபெருமான் என்று நாம் அழைக்கின்றோம். இப்போ அவ்வளவு பெருமைகளை பற்றி யாராவது நமக்கு எடுத்து கூறுகிறார்கள் அப்படிங்கும்போது, பெருமான் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், இவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர், அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு பக்தி நமக்குள் ஏற்படும்.
அதே ஒரு 2 நாட்கள் கழித்து இன்னொருவர் வந்து இந்த தெய்வமாகப்பட்டவர் இப்படி சக்தி வாய்ந்தவர் அப்படி சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்ல நம்மளும் கொஞ்சம் கறந்துச்சு வேறு பக்திக்கு போகிறோம் அப்படிங்கும் போது இது நடக்கும் சில இடத்துல. அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய பக்தியானது உண்மையானதா அப்படின்னா இன்னும் நீங்கள் தெளிவு அடையவில்லை அப்படிங்கிறத அர்த்தம். மாறா உங்ககிட்ட யார் வந்து என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அதில் வாதம் எதுவும் செய்யாமல் நாம் பிடித்த கொள்கையை இருக்க பற்றி கொண்டிருக்கிறோம், இறைவனின் பாதத்தை சிக்கன பிடித்திருக்கிறோம்னா காரணம் ஒன்று, நம்மளுக்கு அந்த பிறர் சொல்வதினால் வந்த பக்தி அல்ல. பிறர் சொல்வதை மட்டுமே கேட்டு பக்தி செலுத்துபவரும் நீங்கள் அல்ல அப்படிங்கிறத அதன் மூலமாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி, எப்படிப்பட்ட பக்தி அது? ஏன்னா யார் என்ன சொன்னாலும் என் மனம் வந்துட்டு கொஞ்சம் கூட தடுமாறலை, நிலை தடுமாறவே இல்லை. நிறைய பேர் சொல்லி பார்த்தாங்க, இதுதான் உண்மையான தெய்வம், இதுதான் உண்மையான தெய்வம்னு பல பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மனமானது தடுமாறவில்லை. காரணம், இறைவனை உள்ளுக்குள் தேடினேன், உளமாற தேடினேன், என் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்ற அந்த பரமனை தேடினேன், அதில் பல அனுபவங்களை பெற்றேன், அதில் சில பல நிகழ்ச்சிகளை நான் உணர்ந்தேன். அப்போ அதன் வாயிலாக எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது. அப்படிங்கும்போது பிறர் சொல்வதினால் வந்த பக்தியை விட உள்ளார்ந்த தேடுதலில் அந்த தேடுதல் விஷயங்களால் கிடைக்கப்பெற்ற அந்த அனுபவங்களின் வாயிலாக கிடைக்கின்ற பக்தியே மேலானதாக இருக்கிறது. இந்த பக்தியை யாராலும் அசைச்சு பார்க்க முடியாது. எப்படி? நமக்குள்ளேயே சில விஷயத்தை உணர்ந்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது அதன் வாயிலாக வருகின்ற பக்தியை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. அப்போ பக்திங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பசுமரத்தில் அறைந்த ஆணி போல. நல்ல மரத்தில் ஆணி அடித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை தவிர செய்யக்கூடாது, பழமொழிக்காக சொல்லப்படுது. மரத்தெல்லாம் காயப்படுத்தக்கூடாது எப்போவுமே. அப்போ ஒரு பச்சை மரத்தில் ஆணி அடித்தா ரொம்ப கடினம் அதை திருப்பியும் எடுக்கிறது. அந்த மாதிரி பக்தியானது உங்களுக்கு ஒரு அறிமுகம் யாராவது செய்து வைத்தார்கள் அப்படிங்கும் போது, இறைவனை பற்றி எடுத்து கூறுகிறார்கள் அப்படின்னா உங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கணும். ஏன்னா என்னானே தெரியாமல் எதை தின்னா பித்தந்தெளின்ற மாதிரி இறைவனை அடைவதற்கு வழி வேண்டும், ஆனால் காட்டுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று அலைந்து கொண்டிருந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் நமக்கு வழிகாட்ட முற்படுகிறார் அப்படிங்கும் போது அதனை பின்பற்றலாம். மாறாக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம செய்யவும் கூடாது. என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ பல்வேறு நபர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது இறைவனின் அந்த ஆற்றலை பற்றி உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? இறை கோட்பாடை பற்றி படிக்கிறோம் இல்லை கேட்கிறோம் அப்படிங்கும்போது அதை பற்றிய தெளிவு உண்டாக்குவதற்காக, அதை பற்றின விடையை கண்டுபிடிப்பதற்காக நம்மளே நாம் பல கேள்விகளை கேட்டு ஆத்ம விசாரணம் செய்து அதன் வாயிலாக கிடைக்கின்ற உண்மை பொருளை நாம் உணர்ந்து அறியும் பொழுது அந்த பக்தியானது நீடித்து நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். பக்திங்கிறது மிக உயர்ந்ததுங்க. அது பிறர் சொல்லி வருவது கிடையாது. நீங்களாக உணர்ந்தால் தான் அது ஆழமாக பிடிச்சிருப்பீங்க. நீங்கள் அப்படி சிக்கனாக பிடிச்சிட்டிங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பெருசாக கண்டுக்க மாட்டோம். வாழ்க்கையோட ஓட்டத்திலேயே பயணிப்போம். வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக அமையும் இப்படிப்பட்டவர்களுக்கு, உண்மையான பக்தியை அடைந்தவர்களுக்கு. நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். பிறர் சொன்னதை வைத்து மட்டும்தான் நான் வழிபடுகின்றேன், எனக்கு தேவையானதை இறைவனிடம் நான் கேட்கின்றேன் அப்படிங்கன்னா நீங்கள் செய்கிறது வழிபாடு இல்லை. நான் இதையும் எனக்காக கேட்டதில்லை, நான் இறைவனே போதும் என்று சரணடைந்திருக்கின்றேன், அவர் நாமத்தையே தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றேன். பிறர் வந்துட்டு ஏதாவது ஒரு தெய்வத்தை பற்றி கூறினாலும் அந்த தெய்வமும் நான் வழிபடும் சிவாம்சமே அப்படின்ட்டு அதையும் சிவமாக பார்க்கின்ற ஒரு தன்மை நமக்கு வந்துவிடுகிறது. அப்படிங்கும்போது அந்த பக்தியானது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சிவபெருமானோட கருணை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியது தான். உணர்ந்துக்கிறவங்களுக்கு அது எளிதில் கிடைத்து விடுகிறது. உணராதவர்களுக்கு அவர்களுக்குள்ளே அந்த அருளானது இருந்து கொண்டே தான் இருக்கிறது, அது வெளிப்படுவதில்லை. அவ்வளவுதான். அவரோட கருணை அப்படிங்கிறது அவர்களுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் அது வெளிப்படுவதில்லை. மாறாக தான் என்ற கர்வத்தினால் அது ஆட்கொண்டு இருக்கும் பொழுது அந்த கருணையானது வெளி தெரியாமல் போய்விடுகிறது.
எப்படிப்பட்ட கருணை ஐயன் நமக்கு காட்டுகின்ற கருணை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்தினா என்னன்னு தெரியாது, பக்தினா என்னன்னு தெரியாது, இன்னும் பாசம் அன்புனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ தெரியாதவனை என்னன்னு சொல்கிறது? மனிதன்னு சொல்ல முடியுமா? மனிதம் இல்லாத மனிதனை எவ்வாறு மனிதன் என்று சொல்வது? மனிதமே இல்லை. பிற உயிர்களின் மீது அந்த இரக்கம் இல்லை, பிற உயிர்களின் மீது பாசம் வைக்க தெரியவில்லை. இப்படி வந்துட்டு சாதாரண ஒரு எளிப்பிறவியாக இருந்த எனக்கு அல்லது ஒரு நபருக்கு இதையெல்லாம் அறிவிக்கின்றார். முக்தி நெறினா என்ன, பக்தினா என்ன, அன்புனா என்ன, பாசம்னா என்ன அப்படிங்கிறதையெல்லாம் அறிவிக்கின்றார் இறைவன். சாதாரண விஷயமா? நெறி பிறழி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு வாழக்கூடிய நெறியை காட்டுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாமல் தரிகட்டு ஓடுவது அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சென்று மேய்வது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அது எல்லாம் உண்மை என நினைத்து கொள்வது. பார்க்கறது எல்லாம் உண்மை, சொல்கிறது எல்லாம் உண்மை, கேட்பது எல்லாம் உண்மை. இந்த மாதிரி தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு வாழ்ந்திருப்பவர்களுக்கு உண்மை நெறியை அறிவிப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? இந்த மண்ணுலகில் பிறந்துட்டோம் அப்படின்னாலே மாண்டு விடுவோம் அப்படிங்கிறது உண்மை. இந்த உடலானது அழிவுக்குட்பட்டது அப்படிங்கிறது உண்மை. இதை நம்ம மனசு ஏற்கவே ஏற்காது, யார் என்ன சொன்னாலும் சரி. இப்போ வந்துட்டு ஞானிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, அழிகின்ற கூடு அதனுள் அழியாத ஜீவன் ஒன்று உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அழியாத ஜீவன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். அப்பா அது இறைவன்பா அப்படின்ட்டு. அழிகின்ற கூடு அப்படின்னு சொல்லும்போது பயம், அல்லது நம்ம அழிந்து விடுவோமா, எப்படியாவது நீண்ட காலத்திற்கு வாழ வேண்டுமே அப்படிங்கிற அந்த ஆசையானது தொற்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இது அழிகின்ற கூடு, கண்டிப்பாக இது அழிஞ்சிடும். ஆனால் பேணி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை, அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் உண்மை என்ன? அழிகின்ற கூடு என்பது உண்மை. அந்த பற்றின எண்ணமே இருக்காது, இது அழியப் போகிறது, அதனால் நமக்கு என்ன வேலை இறைவன் கொடுத்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஏக்கமோ அந்த தாகமோ இல்லாமல் பித்து பிடிச்ச போல், பித்து பிடிச்சதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, பந்த பாசங்கள் அல்லது பொருளாசை பொன்னாசை இதெல்லாம் பிடிச்சு பைத்தியம் பிடிச்சி அலையிறதுங்கிற மாதிரி இந்த உலக இன்பங்களில் மாட்டிக்கொண்டு அது எல்லாம் உண்மை என நினைத்து கொண்டு அலைந்து கொண்டிருப்போம். ஆனால் உண்மை என்ன? இந்த கூடு அழிகின்ற கூடு. இந்த கூடு இருக்கும்போதே உள்ளிருக்கின்ற ஜீவனை அறிந்து கொள் அப்படிங்கிறது ஞானியர் கூற்று. இந்த அழிகின்ற கூட்டை அழியாது என்று நினைத்து கொண்டு உள்ளிருக்கின்ற ஜீவனை உணராமல் சுற்றி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது ஒரு காலகட்டத்தில் இதை இறைவன் உணர வைக்கின்றார். இது அழிகின்ற கூடு, உள்ளே இருக்கின்ற ஜீவனை உணர்ந்து கொள், அது அழியாத பரம்பொருள் அப்படிங்கிறத நமக்கு அறிவிக்கின்றார். அப்படிங்கும்போது அது சாதாரண விஷயமா அப்படின்னு எண்ணி பாருங்களேன். ஒரு கட்டத்தில் இதை நீங்கள் உணர்ந்துக்கிட்டீங்கன்னா, இந்த உடலானது அழிவுக்கு உட்பட்டது, அப்போ எல்லா இடத்துலையும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா உள்ளிருக்கின்ற ஜீவன் இது எல்லா பொருட்களிலும் வியாபித்திருக்கிறது. அப்போ என்னை எப்படி நேசிக்கின்றேனோ, என் மீது எப்படி நான் பாசம் வைக்கிறேனோ, என் மீது நான் எப்படி அன்பு வைக்கிறேனோ, அதே போல் என்னுள் இருக்கின்ற சீவனானது அனைத்து இடங்களிலும் சிவமாக நிறைந்திருக்கிறது, அனைத்து பொருட்களும் வியாபித்திருக்கிறதுங்கும் போது நான் என் மீது வைத்த அந்த அன்பை பிறர் மீது வைக்க வேண்டும் என்று உணரச் செய்கின்றார் என்றால் அது சாதாரண விஷயமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் அந்த உணர்தலை இறைவன் ஏற்படுத்துகிறாரா அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி நமக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கும் போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், நம்ம என்ன காரணத்திற்காக இந்த பூமிக்கு வந்திருப்போம் என்று யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? எல்லாரும் உணர்வது இல்லை, ஆனால் அதை மீறி நமக்கு உணர வைக்கின்றார் இறைவன் அப்படிங்கும் போது காரண காரியம் இல்லாமல் எதுவுமே இருக்காது. அப்போ அந்த காரண காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும் அல்லவா? என்னவாக இருக்கும்? பிறவி பலனை, நீ எதற்கு பிறந்தாய் என்பதை உணர்ந்து கொள் அப்படிங்கிறதா அதோட காரண காரியமே. அப்போ அதை தொடர்ந்து நாம் செல்ல வேண்டும். அப்படி உணர்ந்துக்கிட்டவங்களுக்கு இறைவனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த வெண்பொடியாம் சுடலை பொடியை பூசிக்கொள்கின்ற அந்த அருகதையை கொடுக்கின்றார். எல்லாத்தாலையும் திருநீரை பூசிக்க முடிவதில்லை. அந்த ஆணவம் அப்படிங்கிறது இல்லாமல் நெற்றி நிறைய விபூதியை பூச முடியாது. அது 3 விரல் எடுத்து ஆணவம் கண்மம் மாயை குறிக்கக்கூடிய வகையில்
அந்த விபூதியை தரித்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அந்த கர்வத்தை ஆணவத்தை விட்டவர்கள் மட்டுமே அவ்வாறு நெற்றியில் தரித்து கொள்ள முடிகிறது. உடல் முழுவதும் அந்த விபூதியை திருநீற்றை பூசிக்கொள்ள முடிகிறது. அப்படியே அலங்காரப்படுத்துகிறார் இறைவன். மற்றவர்களுக்கெல்லாம் ஒப்பனை பொருட்கள் எல்லாம் இருந்தால்தான் அழகு. எம்பெருமானால் ஆட்கொண்ட அடியார்களுக்கு அந்த விபூதியை பூசும் பொழுதுதான் அழகு. உடல் முழுவதும் அந்த விபூதியை பூசிக்கொண்டு அப்படியே மனமகிழ்ந்து திளைத்திருக்கும் போது அது அழகோ அழகு. அந்த அற்புதமான வாய்ப்பை இறைவன் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அடியார்களுக்கு கொடுக்கின்றார். அடியார் பெருமக்களுக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார். எந்த காலத்திலும் சாதாரணமாக கண்டிகை கழுத்தில் ஏறிவிடாது. இறைவனின் அருள் இல்லாமல் கண்டிகை ஏறுவது இல்லை. ஒரு வகையில் அந்த கண்டிகை நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் கழுத்தில் அணிந்து கொள்கின்றோம் அப்படிங்கும்போது, உடலில் அணிந்து கொள்கின்றோம் அப்படிங்கும்போது அதை பூட்டி இந்த கூட்டை அவர் அழகு பார்க்கின்றார். இந்த கூட்டை அவர் அழகு பார்க்கின்றார். நம்முள் இருக்கின்ற சீவனை அழகு பெற செய்கின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா அடியார் பெருமக்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடியது. அடியார் பெருமக்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடியது. ஏன்னா இதெல்லாம் பெரிய கொடுப்பனை. இந்த கொடுப்பனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைச்சிட்றதில்ல. அப்படி கிடைக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் ரொம்பவே முக்கியம், உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது என்னானே தெரியாமல் தேடி திரிந்து அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறதுனா என்னன்னு அறிவித்தது சிவபெருமானாகத்தான் இருப்பார். அப்படி அறிவிக்க முடியும் அப்படின்னா அது எம்பெருமானால் மட்டுமே முடியும். சாதாரணமாக உலக இன்பத்தை ஒதுக்கி உள்ளிருக்கின்ற இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல், அதை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இறைவனாகிய சிவபெருமானுக்கே உரிது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர்தான் தன் அடியார்களுக்கு இத்தனை லீலைகளையும் செய்து காட்டுகிறார். அந்த கூட்டை அழகுபடுத்தி உள்ளிருக்கின்ற சீவனின் அழகைப்பார் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே அழகு பெற செய்கின்றார். அப்போ சிவபெருமானை நீங்கள் தஞ்சம் அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது, காலம் வரும்போது, நேரம் வரும்போது உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கு உண்மையெல்லாம் அறிவித்து உங்களுக்கு உலக இன்ப பேரை, வீடு பேரை அடைவதற்கான வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். உன்னத நிலை அப்படின்னு ஒன்று உண்டு அப்படிங்கும்போது அது பேசாதிருத்தல் அப்படின்ட்டு தான் எல்லா பெரியவர்களும் கூறுவார்கள். பேசாதிருத்தல் அப்படிங்கிறது அவ்வளவு சக்தியானதா அப்படின்னா கட்டாயமாக மௌனமாக இருத்தல் அப்படிங்கிறது பெரிய ஆற்றலை வழங்க வல்லது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம உடலில் இருக்க ஆற்றல் குறைகிறதுனா அது அதிகமாக நம்ம பேசுகிறனால தான். அதனால தான் பெரும்பாலுமான ஞானியர்கள் தங்கள் பேச்சையே தவிர்த்து கொள்வார்கள். இன்றும் நிறைய ஞானியர்கள் சித்தர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரிடமும் பேசுவதில்லை. சைகைகளின் மூலமாகவே பதில் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அதிகபட்சமாக ஒரு வார்த்தையில் எல்லா பொருளும் புரிகிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த மௌனத்திற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டானா கட்டாயமாக மௌனத்திற்கு சக்திகள் அதிகம். அப்போ ஆன்மீகத்தில் நம்ம முதல் படியை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் மௌனமாக இருத்தல் அப்படிங்கிறது. அந்த காலத்தில் மௌன விரதம் அப்படிங்கிறது எல்லா குடும்பங்களிலும் கடைபிடிக்கப்பட்டது. மாதம் ஒரு முறையோ வருடம் ஒரு முறையோ மௌன விரதம் இருந்தார்கள். இழந்த சக்திகளை எல்லாம் மீட்டு கொள்வதற்காக, உடலளவில் இழந்த சக்திகளை மீட்டு கொள்வதற்காக அந்த மௌன விரதமானது சிலரால் கடைபிடிக்கப்பட்டது. அதன் பின்னர் இருக்கக்கூடிய அந்த ஒரு அதீத சக்தி அப்படிங்கிறது எல்லையில்லாதது அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்குங்க. அப்போ எப்போவுமே மௌனமாக இருந்துடணுமா? இது நடக்கக்கூடியதானா? மௌனமாக இருக்க முடியவில்லை என்றால் சரியான இடத்தில் மட்டும் பேசுங்கள், தேவையான இடத்தில் மட்டும் பேசுங்கள். அப்படி கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நிறைய இடங்களில் பேசி உங்களுடைய ஆற்றலை இழப்பதற்கு பதிலாக எங்கு உங்களுடைய பேச்சின் தேவை இருக்கிறதோ அங்கு மட்டும் நீங்கள் பேசுங்கள். அதுவுமே உங்களுக்கு ஆற்றலை வழங்க வல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் பேசுகின்ற வார்த்தைகள் கூட மிகவும் அன்பானதாகவும் அரவணைப்பானதாகவும் ஆதரவானதாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் சிறப்பான ஆற்றலானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம்.
அப்போ இந்த இடத்துல ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படிங்கிறது அமைதி நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த அமைதி நிலையை அடையும் போது இந்த பிரபஞ்சத்தை உற்று நோக்கக்கூடிய அந்த ஆற்றலானது நமக்கு கிடைக்க பெறுகிறது. அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களில் பஞ்சபூத தத்துவங்களை பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைத்து விட்டால், அதை பற்றி உணர்ந்து கொண்டு விட்டால் படிப்படியாக எல்லாம் கைகூடும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஏன்னா ஒரே விஷயம், இறைவனோட அருட்பார்வை எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பாக தன்னை உணர்ந்தவர்களுக்கும் சரி, தன்னை உணர துடிப்பவர்களுக்கும் சரி, தன்னை இல்லை என்று கூறுபவர்களுக்கும் சரி, அந்த இறைவன் வந்துட்டு சரிசமமாக எல்லாத்தோட மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தன் இருப்பை உணர்த்தி கொண்டு தான் இருப்பார். சில இடங்களில் வெளிப்படையாக உணர்த்தி விடுகிறார், சில இடங்களில் வந்துட்டு மறைமுகமாக உணர்த்துகிறார், சில இடத்தில் மறைந்தே இருக்கின்றார். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவர் இருப்பு என்னமோ உறுதியான ஒரு விஷயம். இப்போ இல்லைன்னு சொல்கிறவங்க கிட்ட கூட இறைவன்கிற வார்த்தையை அடிக்கடி வந்துவிடும். கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி திருப்பி அவங்க பயன்படுத்திடுவாங்க. நம்ம கூட குறைந்த அளவு தான் வந்துட்டு இறைவனை ஞாபகம் வைத்து கொண்டிருப்போம். ஆனால் அவரை இல்லை என்று சொல்வதற்காக அவர்கள் நினைக்காத நேரமே இருக்காது. அந்த வகையில் கூட இறைவன் அவர்களை ஆட்கொண்டு விடுகிறார் அப்படிங்கிறத இந்த வாயிலாக தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, இந்த பூமி பெருவெடிப்பு இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதன் வாயிலாக வந்து தோன்றிய போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நெருப்பு குழம்பாக இருந்தது அப்படின்னு. இடைவிடாது மழை பெய்து 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 இந்த பூமியானது குளிர்ச்சி அடைந்து இத்தனை உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையானது இங்கு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்ததுமே மனுஷனை இறைவன் படைத்தாரா அப்படின்னா கிடையாது. முதல்ல அவங்களுக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாத்தையும் படைத்த பின்னர், ஒவ்வொரு அறிவு ஜீவராசியாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பின்னர் கடைசியாகத்தான் வந்துட்டு சில விலங்கினங்கள், மனித இனங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நேரடியாக ஒரு உயிரினமே இங்கே தோன்றுறது அப்படின்னா அதுக்கு உணவில்லாத போது அந்த உயிரினம் வாழ்வதற்கான ஆதாரம் இருக்காதல்லவா? அப்போ தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும்ல. அப்போ ஒரு இனம் இங்கு தோன்ற வேண்டும் என்றால் அந்த இனமானது சந்தோஷமாக இருப்பதற்கு அல்லது வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டு அந்த இனத்தை இறைவன் படைத்திருக்கிறார். அப்படிங்கும் போதே அவரோட அந்த ஆற்றலை, அவருடைய அந்த அறிவை வந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். இறைவனோட கருணையானது அனைவருக்கும் கிடைக்கிறது. மழை பெய்யுது அப்படின்னு சொன்னோன்னா எல்லா பக்கங்களிலுமே மழை பெய்கிறது. ஒரு சில இடங்களில் வந்துட்டு அதிகமாக கொட்டி தீர்க்கிறது, ஒரு சில இடங்களில் வந்துட்டு குறைவாக பெய்தாலும் மழையானது எல்லா பக்கமும் பெய்கிறது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்திக்கிறார்கள் அப்படிங்கிறதான ரொம்ப முக்கியம். சில பேர் அணை கட்டி தடுத்து வச்சுக்கிறாங்க, சில பேர் குளம் குட்டை ஏரியெல்லாம் வெட்டி தூர்வாரி அதை தண்ணியை தேக்கி வச்சுக்கிறாங்க, சில பேர் அண்டால பிடிக்கிறாங்க, சில பேர் குடத்தில் பிடிக்கிறாங்க, சில பேர் வீணடிச்சிட்றாங்க. இது போல தான் ஆன்மீகத்திலையுமே இறைவனோட கருணையானது அனைவருக்கும் கிடைக்கிறது. அதை அணை கட்டி தடுத்து வைப்பவர்கள், அதை அண்டால பிடிக்கிறவங்க, குண்டால பிடிக்கிறவங்க மாதிரி அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இறைவனோட இருப்பை வந்துட்டு ஒவ்வொருவராலும் ஒவ்வொரு மாதிரியாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவ்வளவுதானே தவிர இல்லை என்று கூறுபவர்கள் மனதிலும் இல்லை என்று இல்லாமல் நிறைந்திருக்கிறார் எம்பெருமான் அப்படிங்கிறதா இந்த இடத்துல உண்மையான ஒரு விஷயம். அப்போ என்ன ஒரு தாற்பயத்தை இங்கே புரிஞ்சுக்கணுன்னா, அவருடைய கருணையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதன் வாயிலாக நாம் சரியாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். மௌனம் மிகப்பெரிய மருந்து. இறைவனின் கருணையை பயன்படுத்தக்கூடிய அந்த தன்மை கிடைத்து அதை சரியாக பயன்படுத்தும் போது அவரை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப ஒரு ஆனந்தமான வாழ்க்கையானது அமையப்பெறும் நண்பர்களே. இது எனக்கான நேரம், இதை விட்டு விட்டால் மீண்டும் இந்த நேரம் வராது அப்படிங்கிறது பெரிய ஞானிகளும் முன்னோர்களும் நிறைய முறை சொல்லிட்டாங்க. இந்த வினாடி மட்டும்தான் உண்மையான வினாடி, இந்த வினாடியை விட்டு விட்டால் அடுத்த நொடியோ அடுத்த நிமிடமோ எதுவும் நம் கையில் இல்லைன்னு ஞானிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது யதார்த்தமாக நமக்கே தெரிஞ்சது. அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அப்பட்டமாக எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போச்சு. இன்று இருப்பவர் நாளை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு.
அப்போ நம்ம வந்துட்டு ஆன்மீகத்தில் செல்லணும், இல்லை ஏதாவது உயர்வு நிலையை அடையணும், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும்னா நான் 35 வயசு 40 வயசு 50 வயசுக்கு மேலே வந்துட்டு அதில் ஈடுபட்டுக்கிறேன் அப்படின்னு எந்த காரணத்திற்காகவும் தள்ளி போடாதீர்கள். சிவ வழிபாடு அப்படிங்கிறது தினம் தினம் செய்வது உத்தமம். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. சந்நியாசம் போனவங்க தான் சிவ வழிபாடு செய்யணுமா? கட்டாயமாக கிடையாது. இல்லறவாசிகள் சிவ வழிபாடு செய்யக்கூடாதா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லறத்தில் இருந்தாலும் அது நல்லறம் ஆவதற்கு சிவ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதற்காக நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் எதுவுமே நடக்காமல் போய்விடும். ஏன்னா இந்த நொடி அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். அதில் என்ன நடக்குது என்ன நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. எனக்கு இந்த இடத்துல நல்லது நடந்தது அதனால் இது நல்ல நேரம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல எனக்கு கெட்டது நடந்தது அது கெட்ட நேரம் கிடையவே கிடையாது. எல்லா நேரங்களும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை. எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாரோ அதுவே அந்த நேரத்தில் நடந்தேறுகிறது. அதை அனுபவிப்பதற்காக மட்டும்தான் நாம் இங்கு இருக்கின்றோம். அதை தாண்டி சில சுய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. இந்த ஒரு வினாடியில் நான் ஈசனை வழிபட போகின்றேன், இந்த ஒரு வினாடியில் இறைவனை நான் சரணடைய போகின்றேன் அப்படின்னு நினைக்கிறத விட உத்தமமான ஒரு விஷயம், உத்தமமான ஒரு மணி நேரம் வேறு எங்கு கிடைத்து விட போகிறது? எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நல்ல காரியங்களாக இருக்கும் போது அந்த காரியத்தை தயவு செய்து தள்ளி போடாதீர்கள். எந்த எதிர்கால நேரமும் நமக்கு உறுதி இல்லாத நேரமாகவே கருதப்படுகிறது. அப்படிங்கும் போது வாழ்கின்ற இந்த நொடி, வாழ்கின்ற இந்த மணித்துளியானது உண்மை என்று சிவபக்தியை மேலோங்க செய்வதற்கு நாம் அதற்கான முயற்சிகளை செய்யும் போது இறைவன் நல்வழியை காட்டுவார். மீதம் இருக்கின்ற நேரத்தை எல்லாம் நல்ல நேரமாகவே மாற்றி நமக்கு கொடுப்பார் சிவபெருமான். அப்போ நேரம் காலம் பார்த்து வருவது சிவபக்தியா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. எப்போ சிவபெருமான் உங்கள் மீது பார்வையை திருப்புகிறாரோ அப்பயே அது உங்களுக்கு நல்ல நேரமாக மாறிவிடுகிறது. அதற்கு பின் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அவரால் தீர்மானிக்கப்பட்டது. அதில் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. நடக்கின்றது எல்லாமே நிகழ்வுகள் அவரால் தீர்மானிக்கப்பட்டது. அதனால சிவபக்தியில் ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கு நேரங்காலம் பார்த்துக்கிட்டு இத்தனை வயசில் நான் ஈடுபடுவேன், இத்தனை வயசில் சந்நியாசம் போவேன், இத்தனை அதெல்லாம் எதுவுமே இல்லை. உண்மையான சிவபக்திக்கு சந்நியாசமும் ஒன்றுதான், இல்லறமும் ஒன்றுதான். மனசு எவ்வளவு சுத்தமாக இருக்கு, மனசு சுத்தமாக உங்களால் எவ்வளவு அன்பு செலுத்த முடிகிறது மற்ற ஜீவன்களின் மீது, எல்லாத்தையும் சிவபெருமானா பார்க்க முடியுதா உங்களால் அப்படிங்கிறத இந்த இடத்துல முக்கியமே தவிர மற்றவையும் அவ்வளவு முக்கியம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நெறி இருக்கின்றது. எனக்கு வகுக்கப்பட்ட நெறி இதுதான் அப்படிங்கிறத சிவபெருமான் என்னிடம் சூட்சமமாக உணர்த்திவிட்டால் அதில் செல்ல வேண்டியது எனது கடமை. உங்களுக்கான வழியை அவர் காட்டிவிட்டால் அதில் செல்ல வேண்டியது உங்களின் கடமை. அதை உணர்ந்து கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நாளேது நட்சத்திரம் ஏது. கோள்களால் எனக்கு பிரச்சனைகள் வருகிறதுனா அந்த கோள்களை படைத்தவர் இருக்கும் போது அந்த கோள்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எண்ணி நாம் என்ன செய்ய போகின்றோம், அந்த பிரச்சனைகள் நம்மை எப்படி தாக்கிவிடும். அவ்வாறு தாக்கினாலும் அது சர்வேஸ்வரனின் அந்த ஒரு சித்து விளையாட்டாக இருக்குமே தவிர, சர்வேஸ்வரனின் விளையாட்டாக இருக்குமே தவிர வேறு எதுவுமாக இருக்காது. எதற்காக அவர் நம்முடன் விளையாட வேண்டும்? எனது பக்தி, என் மீது பக்தி வைத்திருக்கின்றவன் உண்மையாக வைத்திருக்கிறான் என்று இந்த உலகத்திற்கு அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கு காட்ட வேண்டும் என்றால் சில சோதனைகளை செய்தாக வேண்டும். அந்த சோதனைகளில் வெற்றி பெறும் போது அவருக்கான அந்த பலனை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காக சின்ன சின்ன விளையாட்டுகள் அந்த கிரகங்களின் மூலமாக நடைபெறுமே தவிர அந்த கிரகங்களின் தாக்குதல்ங்கிறது சர்வேஸ்வரனை மிஞ்சியது அல்ல அப்படிங்கிறது எப்பவும் மனசுல வச்சுக்குங்க. அப்ப நாள் கிழமையெல்லாம் பார்த்து வருவது பக்தி அல்ல. இந்த நாள் இந்த நொடி அப்படிங்கிறது உங்களுக்கானது. நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும், சர்வேஸ்வரனை உணர வேண்டும், எல்லாமல்ல அந்த பராபரத்தை உணர வேண்டும் அப்படின்னு நினைச்சு உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நொடிதான் சிறந்தது. இதற்காக நாள் கிழமை நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் கட்டாயமா அது தள்ளி தள்ளி போய்கொண்டே தான் இருக்கும். மன உறுதியாக இந்த நொடியே எனக்கு சர்வேஸ்வரன் கொடுத்ததுன்னு நினைச்சு அந்த சிவபக்தியை ஆரம்பிக்கும் போது அது உத்தமமானதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சிவபக்தி அனைத்திலும் சிறந்தது, சிவநெறி அனைத்திலும் சிறந்தது. அது இந்த நொடியே செய்வது இன்னமும் உத்தமமானதுங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய. நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.